بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வபஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தினம் ஒரு இறைவசனம் அறிந்து கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது சூரத்துல் பக்ராவுடைய, அதாவது 2வது அத்தியாயத்தினுடைய 32வது வசனம். என்ன வசனம் அது? காலு சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம். ரொம்ப முக்கியமான வசனம் இது. காலு அவர்கள் சொன்னார்கள். யார்? வானவர்கள் சொன்னார்கள். சுப்ஹானக நீயே தூயவன், லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா நீ எங்களுக்கு எதை கற்றுக் கொடுத்தாயோ அதை தவிர வேறொன்றும் எங்களுக்கு தெரியாது. இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம் நீயே பேரறிவாளன், விவேகமிக்கவன் என்கின்ற அந்த வார்த்தையை மலக்குமார்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். அன்பானவர்களே, இந்த வசனம் வானவர்கள் இறைவரிடம் கூறிய மிக முக்கியமான ஒரு உரையாடலை குறிப்பிடுகிறது. இதற்கு முந்தைய வசனம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்து பொருட்களினுடைய அனைத்து பெயர்களையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து விட்டார். கற்றுக் கொடுத்ததற்கு பிறகு மலக்குமார்களிடத்தில் அதை குறித்து வினவுகின்றார். அப்பொழுது அவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை. அப்பொழுதுதான் பணிவோடு இந்த வார்த்தையை சொன்னார்கள். சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம். யா அல்லாஹ், நீ எங்களுக்கு எதை கற்றுக் கொடுத்தாயோ அதை தவிர எங்களுக்கு வேறொன்றும் தெரியாது. இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம் நீ பேரறிவாளன், நீ விவேகமிக்கவன் என்கின்ற இந்த வார்த்தையை பணிவோடு சொன்னார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆனில் குறிப்பிடுகின்றார். ஆம் சகோதரர்களே, நாம் எவ்வளவுதான் அறிவை பெற்றிருந்தாலும் அல்லாஹ் நாடினாலே ஒழிய அந்த அறிவு நமக்கு கிடைக்கவில்லை என்கின்ற அந்த உணர்வு நமக்குள் வர வேண்டும் என்ற விஷயத்தை தான் இந்த வசனம் நமக்கு குறிப்பிடுகிறது. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் இது போன்ற ஒரு வசனத்தோடு உங்களை சந்திக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.